ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பீனட்டை வச்சு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான அல்வா எப்படி பண்ணலாம் தான். இது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு பீனட் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை வேர்க்கடலை. இதை 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 3 மணி நேரம் ஊற வச்ச வேர்க்கடலையை 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துப்போம். இந்த பாலை ஊற்றி இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நாம் அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே பீனட் எவ்வளோ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எவ்வளோ முக்கியன்றது ஸ்போர்ட்ஸ்மேன்ஸை கேட்டால் தான் தெரியும். அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரும். அடி பிடிக்கக்கூடாது. நாம் எப்பயுமே வெளியில் வாங்கி கொடுக்குற ஸ்வீட்ஸை விட வீட்டில் செஞ்சு கொடுக்குற ஸ்வீட்ஸுக்கு எப்பயுமே தனி மதிப்பு இருக்குது. ஹெல்த்தி கான்ஷியஸோட பேரண்ட்ஸ் பண்ணுறதும் அதில் இருக்குது. நல்லா எல்லா இடமும் நல்லா பரவுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருங்க. பார்த்தீங்கன்னா முன்னை விட நல்லா வெந்த பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலையே எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு நாட்டு சர்க்கரையை எடுத்துப்போம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விழுதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடி பிடிக்கக்கூடாது. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வேர்க்கடலைக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. ரத்த அழுத்தம் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் வேர்க்கடலை சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையும் பீனட் விழுதும் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இந்த இதில் இன்னொரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வேர்க்கடலையை பச்சையாகவும் எடுத்துக்கலாம், அவிச்சு சாப்பிடலாம், இல்லை வறுத்தும் சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திரட்டி வருது. இதுதான் நல்ல பக்குவம். இப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. இன்னும் நல்லா திரட்டி வரணும். பேனில் ஒட்டக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா திரட்டி வந்திருக்கு. இந்த பக்குவத்தில் நாம் முந்திரி பயிறு ஒரு 5 நல்லா உடச்சி இதில் கூட சேர்த்துக்கலாம். இது வறுக்க தேவையில்ல, பச்சையாகவே சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இது கூட நான் ஒரு 3 தேங்காய் பத்தையை மிக்சி ஜாரில் போட்டு சும்மா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு அல்வா பக்குவத்துக்கு திரட்டி வரணும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக வேர்க்கடலை எடுத்துக்கணும். அது அவங்களுக்கு அவ்வளோ நல்லது. நம்ம மோஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு உண்டான ஹெல்த்தி கான்ஷியஸை தான் நம்ம பார்ப்போம். நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குற ஸ்வீட்ஸை விட நம்ம வீட்டில் நம்ம கையால் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோன்னா நமக்கு அல்லாதி விருப்பமாக தான் இருக்கும். அவங்க சாப்பிட்றத பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நார்மலாக வேர்க்கடலையை வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி ஒரு புது டிஷ்ஷஸாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மல் பீனட்ஸாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுத்ததுக்கு அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்களா பேனில் ஒட்டவே இல்லை. நல்லா அல்வா பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை நாம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஷிஃப்ட் பண்ணியாச்சு. பீனட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. வாங்க எங்கள் குட்டிக்கிட்டே ரிவ்யூ கேட்டுக்கலாம். பீனட் அல்வா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஓகே. டேஸ்ட் நல்லது. நல்லா இருக்கு. வாசனையும் நல்லா இருக்கு. அப்பவே நினைச்ச டேஸ்டும் நல்லா இருக்கும். சூப்பரா பீனட் ஒரு நல்லா இருக்குமா. தேங்க்யூ அம்மா.